தேங்க்யூ மாமா மாமாக்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன், மாமாக்களுக்கு நன்றி இல்லை சொல்கிறேன். சொன்னால் மூண்டே பேர் தாங்க இது செய்த உதவி, மூண்டே பேர் தான். கேளுங்க, பேரை கேளுங்க, வழியாக சொல்கிறேன். உறவுகளுக்கு வணக்கம். இன்று எங்களது மாவட்டத்தில் இருக்கும் கிராமங்களுக்கு, அதாவது இந்த என்னென்னு சொன்னால் நலம்புரி இல்லாத குடும்பங்களுக்கும், அடுத்தது நலம்புரி இல்லாத எல்லா குடும்பங்களும் இல்லை, எங்களால் ஏண்ட ஒரு சின்ன உதவிகளை செய்கிறோம். எங்களுக்கு ஒரு சில ஆக்கள் வந்து இந்த கொப்பி சாமான், அடுத்தது இந்த பென்சில் பேனைகள் வந்து ஒவ்வொரு ஆக்களாக தந்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்னும் மீண்டும் தருவாங்க நான் நினைக்கிறேன். என்னென்னு கேட்டால் அந்த நலம்புரி இல்லாத குடும்பங்களுக்காக வேண்டி தெரிவு செய்யப்பட்டு ஒரு சில குடும்பங்களுக்கு நாங்கள் இந்த கொப்பி சாமான்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். அவங்க சிறிய தொகையானாலும் சிறிய ஒரு உதவியானாலும் அது பெரிய ஒரு நன்மையை சேரும். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் இதை ஷேர் பண்ணவும். எங்களுக்கு அதாவது இந்த மாவட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கு உதவி செய்த படிக்கும் மாணவர்களுக்காக கொப்பி சாமான் அதில் உதவி செய்த நண்பர்கள் காந்தன் அவருக்கும், நண்பன் யக்ஷன் அவருக்கும், அதிபர் அவருக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் என்னென்னு கேட்டால், நீங்கள் இந்த உதவிகளை சில பேர் செய்யத்தான் வேணும், இல்லையன்ட்டு இல்லை. எங்களுக்கும் அந்த உதவிகள் இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்படுது. ஆனால் இப்போ செய்தது வந்து வெளிநாட்டு காரரில் உள்நாட்டில் இருக்கிறார்கள் தான் செய்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் நான் இப்போ அதாவது இந்த கொப்பி சாமானை எடுத்து கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டேன். கொப்பி சாமானை கொடுத்துட்டு அடுத்தபடியாக நான் உங்களுக்கு மேலதிகமாக கதைக்கிறேன். அந்த கொப்பி சாமானை கொடுத்து கொண்டு தான் நான் ஒவ்வொன்றே நான் சொல்கிறேன், என்ன மாதிரி சொல்கிறேன். சரியா? என்னென்னு கேட்டால், எங்களுக்கு இந்த கொப்பி சாமான்கள் கொஞ்சம் தந்தாங்க. அதில் வந்து மொத்தமாக 4 குடும்பத்தை நான் தெரிவு செய்திருக்கேன். அவங்க தந்தவங்களுக்கு மிகவும் ஒரு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த புண்ணியத்தினூடாக பல பேர் நன்மை அடையக்கூடும். என்னென்னு கேட்டால், இந்த கொப்பி வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நலம்புரி இல்லாத ஆட்களுக்கு மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணேன். அப்போ நலம்புரியே இல்லாமல் தற்போதைக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. தற்போதைக்கு இல்லாமல் இருக்கிறாங்கன்னா நலம்புரி இருக்கிற ஆட்களுக்கு கவர்மெண்டால் வந்து அதை கவர்மெண்டால் சரி 6,000 ரூபா படி போடப்பட்டிருக்கு. ஒரு பிள்ளை படித்தாலும் 6,000 ரூபா போடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த காசு இவங்களுக்கு கிடைக்கல. ஆகையினால இவங்க சரியான முறையில் இவங்களோட குடும்பம் வந்து ஒரு வறுமை நிலைமைக்குள்ளே இருக்கிறதால ஆகினாலையும் கருதி கொண்டு இந்த கொப்பி சாமானில் அதாவது நானே தெரிவு செய்து அவங்க தந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நானே தெரிவு செய்து நானே கொடுக்கப்படுறதுதான் இது. அவங்களுக்கும் பெரிய ஒரு நன்றி. இந்த கொப்பியை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? நான் ரைட். அப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க. கொப்பி தந்த மாமாக்களுக்கு ரொம்ப நன்றி. ரைட், ஓகே. இது அப்போதே நாங்கள் முதல்ல ஒன்று கொடுத்தோம். இப்போ 2வது ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ 2வது கிராமம் இது. இனி அடுத்ததாக நாங்கள் 3வது கிராமத்துக்கு போகிறோம். நீங்கள் செய்கிற உதவிகள் சின்ன உதவியாக இருந்தாலும் இந்த மாணவர்களுக்கு போய் சென்றடையணும் என்று நாங்களும் மனமாற வாழ்த்துறோம். அடுத்தது என்னென்னு கேட்டால், இப்படியான சேவைகளுக்கு நீங்கள் முன்பாரத்துக்காக வேண்டி நிறைய பேர் காத்திருக்கீங்கன்னு எனக்கு விளங்குது. ஆனால் சில பேர் எப்படி கொண்டு போகணும்னு உங்களுக்கு தெரியுதில்லை. அதனால் நீங்கள் சரியான முறையில் கொண்டு போகணுமா இருந்தால் நான் ஒரு தொலைபேசி இலக்கம் தாரேன், அதனூடாகவும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி டிஎஸ் ஊடாகவும் செய்யலாம், அல்லது ஜிஎஸ் ஊடாகவும் செய்யலாம். என்னோட தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை, ஆனால் செய்யலாம். நீங்கள் விரும்பினால் செய்யலாம். இந்த மாமாவுக்கு நன்றி. கொப்பியை வாங்கி தந்த மாமாவுக்கு நன்றி. என்னென்னு கேட்டால், இப்போ நாங்கள் இதனை அடுத்து இப்போ 3வது ஆளாக நாங்கள் இதை கொண்டு போகிறோம். இப்போ 3வது ஆள் இன்னொரு கிராமம், அதாவது முதல்ல ஒரு கிராமம் வந்தது, இனி அடுத்த 2வது கிராமம் வருது, 3வது ஒரு கிராமத்துக்கு வந்துக்கிறோம். இந்த கிராமத்தில் கொடுத்த பிறகு இப்போ அந்த பிள்ளை நன்றி சொல்லியிருக்குது. என்னென்னு கேட்டால், இப்போ உங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிக்கணும். நீங்கள் தந்தாக்கள் கட்டாயம் நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னு சொன்னால் ஒரு மனசு எல்லாருக்கும் இந்த மனசு வராது. இந்த மனசு வாராக்களுக்கு அந்த நன்றியெல்லாம் தெரிவிக்க வேண்டி வரும். எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் இதில் நீங்கள் பிரின்சிபலும் உள்ளடக்குறீங்க. பிரின்சிபலும் ஏதோ அவர் சொன்னார் ஸ்வராம் டக்குன்ற உதவி செய்யலாம்னு சொல்லி கதைச்சவடையத்தான் நானும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணினேன். அதே மாதிரி நாங்கள் எடுத்த கோட்பாட்டுகளை இப்போ நாங்கள் இத்தனை பேர் தான் எடுத்தோம்னு சொல்லி இப்போ இத்தனை பேர் இருக்கேன். அதாவது நலம்புரி அறவே இல்லாத ஆக்களை தான் நான் தெரிவு செய்தேன். அதே மாதிரி தெரிவு செய்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறேன். அதனால் இந்த உதவி மென்மேலும் வளரணும் என்று நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற நபர்கள் யாராவது இருந்தால் கூட எனக்கு நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணாலே போதும். உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ உள்நாட்டில் உறவுகளாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, எனக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுற மூலம் தான் மக்களுக்கு நாங்கள் செய்ய போகிறது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன்
வேறொரு இது ஆக்கள் செய்ய போகிறதும் இல்லை, எங்கட எங்களுக்குள்ளே செய்ய போகிறோம். ஏன்னு சொன்னால் இன்னும் சில திட்டங்கள் எங்களுக்கு வர வேண்டிய கிடக்குது, நிறைய கோட்பாடுகள் இருக்குது. நான் வீடியோவில் எடுத்து வச்சிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு எங்களோட மாவட்டத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அதாவது இந்த பிள்ளைகளுக்குரிய இதுகளாக இருந்தாலும் சரி, அடுத்தது சுய தொழிலுக்குரிய இது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இப்போ நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் தீர்க்கிற வண்ணமாகத்தான் நான் இந்த இதில் கொண்டு போய் சேர்க்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த பிள்ளை கொடுத்துருக்கு, 3வது ஆளாக கொடுத்துருக்கு, இன்னும் ஒரு கிராமத்துக்கு போகிறோம். அந்த கிராமத்துக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னால் இதோட அது முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த உதவிகள் யாரும் செய்ய விருப்பமானவர்கள் இருந்தால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். அதுக்குரிய நான் நம்பர் நான் போடுவேன் கட்டாயம். சரி, உங்களுக்கு மாமாக்களுக்கு நன்றி. ரெண்டு கேட்டால் இப்போ இந்த கொப்பிகளையும் கொடுத்து போட்டு முடிஞ்சுது. இனி முடிஞ்சதால் கொப்பிகள் எல்லாம் கொடுத்து முடிஞ்சாச்சு. அப்போ அந்த சிறார்கள்ற நெஞ்சத்தில் ஒரு மகிழ்வை பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு. ஐயோ நமக்கு கொப்பி வந்துட்டு அப்படின்ற ஒரு வந்துட்டு. இந்த மகிழ்ச்சிக்கு தாங்க நாங்கள் இவ்வளோ பாடுபடுறது. இந்த காசு பணம் இல்லை, இந்த மகிழ்ச்சிக்கு தான் இந்த பாடுபடுறது. அந்த சிறார்கள் நெஞ்சில் பாருங்கள் ஒரு மகிழ்ச்சியை பாருங்கள், ஒரு முகத்தில் புன்னகையை பாருங்கள். அப்படி புன்னகைன்னு சொல்லி அந்த புன்னகையில் தாங்க இருக்குது ஆத்ம திருப்தியே. நம்ம இன்னாருக்கு என்ன செய்யணுமென்று நமக்கு தெரியுமென்றது கடவுளுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இருந்தும் பாருங்கள் அந்த பிஞ்சு உள்ளங்களில் எப்படி ஒரு மகிழ்வு இருக்குது. அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு காலகாலத்துக்கு கண்ணுக்குள்ளே இருக்கும். பாருங்கள் எப்படி மகிழ்ச்சி என்று கொடுத்த உடனே தேங்க்யூ மாமா, தேங்க்யூ மாமா, மாமாக்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன், மாமாக்களுக்கு நன்றி இல்லை சொல்கிறேன் சொன்னால் 3 பேர் தாங்க இது செய்த உதவி. 3 பேர் தான். கேளுங்க, பேரை கேளுங்க, வழியாக சொல்கிறேன். காந்தன், நண்பன் காந்தன், அடுத்தது நண்பன் ஜாக்சன், மற்றது பிரின்சிபலும் கோல் எடுத்து நான் கேட்ட உடனே ஓம்பட்டார். சார் கோல் எடுத்து கேட்டேன், சார் என்ன மாதிரி சார் இப்படி செய்வோமா அப்படின்னு கேட்டேன். சார் ஓமன்ட்டார். நானாக தான் கேட்டேன் சார்கிட்ட, சார் ஓமன்ட்டார். அதே மாதிரி தான் ஒரு சில இதில் கொண்டு வந்தோம். அதே மாதிரி 4 பேர் தான் எங்களுக்கு செய்ய முடிஞ்சுது. இதே மாதிரி யாரும் உதவி செய்ய விரும்புனா இன்னும் கூட செய்யலாம். இது உள்நாட்டில் செய்த உதவிகள் தான். அவங்களாவே வந்து ஒரு ஆள் பேனையும் பென்சிலும் வாங்கி தந்தாங்க, இன்னும் ஒரு ஆள் கொப்பியாகவே வாங்கி தந்தாங்க. நான் காசாக வாங்கல, கொப்பியாக வாங்கி தந்தாங்க. அடுத்த நண்பன் அவர் காசு தந்தார், கொப்பியெல்லாம் வாங்கி பிள்ளைகளுக்கு யாருக்கும் கொடுங்கன்னு சொல்லி. அதே மாதிரி அதை அவரோடாகவே அதை வாங்கி கொண்டு கொடுத்தேன். 4 பேருக்கும் 4 பேர் விதமான கொப்பியில் வாங்கி கொடுத்துருக்கோம். 4ம் கிட்டத்தட்ட 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டாக்களுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆக மொத்தம் ஒரு இதில் வந்து 10 கொப்பி இருக்குது. எல்லாம் பேனை இருக்குது, பென்சில் இருக்குது, கட்டர் இருக்குது, அலிரப்பர் இருக்குது. இப்படி சாமான்கள்லாம் சேர்த்து கொடுத்துருக்குறோம். இதே மாதிரி யார்கிட்டையாவது அதாவது கணக்கு தேவையில்லை, கொஞ்சம் இருந்தாலும் சரி, நம்மளோட மக்களை நம்ம காப்பாற்றணும். கட்டாயம் நம்ம என்ன செய்கிறோமோ அதை நமக்கு தெரியும். அந்த காப்பாற்றுறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இதில் செய்துட்டு வரோம். யாராச்சும் எங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ள வேணுமான்னு சொன்னால் என்ற இன்பாக்ஸில் வந்து நீங்கள் மெசேஜை போடுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் உதவி செய்கிற திட்டங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.